அல்லாஹ்வுடைய அரிசி மிக பிரம்மாண்டமானது சொல்றதுக்கு ஆதாரம். உலகத்துல நம்ம அல்லாஹ்வை நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. உலகத்துல எப்போ அல்லாஹ் பார்க்க முடியாது, அப்போ அரிசியும் சேர்த்து பார்க்க முடியாது. அல்லாஹ் அரிசின் மீது, அரிசினா என்னப்பா? அரிசினா வல்லமை. அரிசினா என்னப்பா? அரிசினா அதிகாரம். அரிசினா என்னப்பா? அவனுடைய ஆட்சி. அரிசினா என்னப்பா? அவனுடைய பவர். அரிசினா என்னப்பா? அவனுடைய சக்தி. அரிசினா என்னப்பா? அவனுடைய ஆற்றல். என்னை சிறந்தவன் என்றோ அவரை விட தகுதியால் முந்தியவர் என்றோ என்னை சிறப்பாக்கிறாதீங்க. காரணம் என்ன தெரியுமா? இது வாழ்க்கை புத்தகம். நமக்கு தெரிஞ்சதான் நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்போம், நம்ம குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய வல்லமை வழங்குவோம். அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா செஞ்சா, பிரார்த்தனை செஞ்சா, சொர்க்கத்தை பற்றி கேட்கறதுக்காக பிரார்த்தனை செஞ்சா நீங்கள் அவன்கிட்ட கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு, அவுகாஃபால் தரப்பட்ட ஜும்மாவுடைய தலைப்பு அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா என்ற ஒரு மகத்தான சூரத் தாஹாவில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனத்திற்கு விளக்கமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, இஸ்லாத்தில் நம்ம வாழ்ந்து, இஸ்லாத்திலே நாம் பிறந்து வாழ்ந்து அல்லாஹுவே பற்றி தெரியாமலே நிறைய பேர் மரணிச்சுட்டான். இந்த வசனம் இருக்கிறது அகீதா சம்பந்தப்பட்டது. இது ஒரு தரிசு மாதிரி பாடம் மாதிரி இருக்கும். நம்மளோட அப்படி வந்தால் தான் விளங்கும். இல்லைன்னா அவர் பாஷை கேட்டவங்களுக்கு தான் புரியும்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லிட்டு போயிடுவோம். முக்கியமான ஒரு இதில் தான் தமிழ்நாட்டிலேயும் ஸ்ரீலங்காலையும் நமக்கு என்னென்னா உங்களுக்கு விமர்சனமே தான் வேலையாக நினைப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விமர்சனத்தை ஆரம்பிக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த கடவுளும் கிடையாது. முதல்ல அடியே அதுதான். முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு எந்த கடவுளும் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்துவதராக இருக்காங்க. அதனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை நீங்கள் தெரிஞ்சு தான் இருக்கணும். இன்றைக்கி இந்த உலகத்தில் ஏதாவது பிரச்சனையை கேட்டால் ஃபிங்கர் டிப்பில் கையில் நுனி விரலில் வச்சுருக்கீங்க, வாயில் வச்சுருக்கீங்க. அரசியலை பற்றி கேட்டாஞ்சே தான், எதை பற்றி கேட்டாஞ்சே தான், உடனே நம்ம காரணம் என்ன? இப்போது முற்காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு இந்த இன்டர்நெட் இல்லை, இப்போ எல்லாம் ஏற்றி வச்சுருக்கு, நன்மை இருக்குது, தீமை இருக்குது. அதனால் இவைகளை தெரிஞ்சு வைத்த நாம் இதை தேடுவதில் நம்ம இல்லை. இன்னும் நான் அழுத்தமாக சொல்ல போனால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் உலமாக்களை தெரிந்து கொண்டே இந்த வசனத்திற்கு வேற ஒரு அர்த்தம் செஞ்சுருக்காங்க. அவங்க சஹாபாக்களும் கட்டுப்படல, அவங்க ஏற்றுக்கொண்ட இமாம்களும் கட்டுப்படல. அவங்க செஞ்சதுக்கு அர்த்தம் இருக்குது. அவங்க ஏன் அர்த்தம் இருக்குன்னா, அவங்க அந்த கொள்கையை அப்போ தான் செல்லுபடுத்த முடியும். நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, வஹாபி தௌஹீத்வாதிகள் தான் அந்த மாதிரி அர்த்தம் செய்கிறாங்க, மோசங்குவாங்க. நமக்கு முன் வாழ்ந்த உலமாக்கள், அரபு நாட்டில் உள்ள உலமாக்கள் எல்லோருமே இந்த அணியில் நிற்கிறாங்க. அதனால இஸ்லாத்திலையும் சிலர்கள் அறிந்தும் அறியாமலும் கொள்கை குழப்பத்தில் இருக்கிறார்கள்.
அருமைக்குரியவர்களே, அர் ரஹ்மான் தலைப்புக்கு வருகிறேன். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அளவற்ற அருளாளன். அலா மீது, அல் அரிசி அரிசியின் மீது, இஸ்தவா அமர்ந்தான், அமர்ந்தான், அமைந்தான். இப்படி அர்த்தம் செய்யணும். அரிசினா என்னங்க? உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அரிசினா என்ன? அரிசி நம்ம முஸ்லீம்களே சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய அரிசி. அரிசினா என்ன? அவனுடைய அரியாசனம், சிம்மாசனம் அப்படின்னு தான் அர்த்தம் செய்யணும். அப்போ எப்படி மொத்தமாக அர்த்தம் செய்யலாம்? அளவற்ற அருளாளனுமான அந்த அல்லாஹ் அரிசின் மீது அமர்ந்தான், அமைந்தான் சொல்லுவோம். ஆனால் அந்த அரிசி எப்படிப்பட்டது? அந்த அரிசி அல்லாஹ்வுடைய வல்லமையால் படைக்கப்பட்டிருக்குது. உலகத்தில் எத்தனையோ அதிசயத்தை பார்த்து நம்ம வேந்து போகிறோம், கேள்விப்பட்டு வேந்து போகிறோம். எத்தனையோ பார்க்காத உலகத்தில் இருக்குது, நம்ம கண்ணுக்கு அறியாதம் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்புள்ள அரிசி இருக்கிறது, அவன் சிம்மாசனம் இருக்கிறது, அவன் அரியாசனம் இருக்கிறது. அது மகத்தானது மட்டுமல்ல, பிரம்மாண்டமான படைப்புகளில் உள்ளது. இப்போ நீங்கள் இந்த தலைப்பு நமக்கு ஒன்றும் சூட்டபிளாக இல்லையே நினைக்கூடாது. இது அகீதா சம்பந்தப்பட்டது. கிதாபு தௌஹீத் உடைய பாடத்தில் இமாம் அப்துல் வஹாப் அவர்கள் இந்த இதை கொண்டு வருவாங்க. எனவே அகீதா தெரியாமலே மரணித்தால் நிச்சயமாக நம்முடைய மரணம் ஒரு ஒழுங்கான மரணமாக இருக்காது. ஒழுங்கான மரணம் அல்லாஹுவை அறிந்த மரணமாக இருக்காது. எனவே இந்த ஈமான் அதிகரிப்பதற்கும், நமக்கு தக்குவா இறைச்சம் அதிகரிப்பதற்கும், நம்முடைய ஈமான் உறுதியாவதற்கும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை சிந்திக்கணும். ஆனால் அப்படி படைப்பினங்களை சிந்திக்கும் போது தான் அல்லாஹ்வை பற்றி நமக்கு என்ன செய்யும்? ஒரு தாலீம், ஒரு அலுமத், ஒரு கண்ணியம் என்ன செய்யும்? கிடைக்கும். அதில் குறிப்பாக இன்னைக்கு உள்ள தலைப்பு அரிசி. அரிசியை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த வசனத்திற்கு தஃசீருடைய உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள். வல் அர்ஷு, அரிசி என்பது லா யுக்தரு கத்ருஹு, அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய கண்ணியத்தை, அதனுடைய கம்பீரத்தை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் சொல்ல முடியாது, அறிய முடியாது. ரசூலுல்லாஹ் கூட கொஞ்சம் சொல்லிட்டு போயிருக்காங்க, விரிவாக இல்லை. நாளைக்கு மறுமையில தான் போய் பார்ப்போம். அரிஷன் அதீமன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், ஒவ்வொரு ரப்புல் அரிஷல் அதீம், மகத்தா இப்படித்தான் அறிமுகப்படுத்துவான். மகத்தான அந்த அரிசிக்கு சொந்தக்காரன்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த அரிசி இருக்கிறது முஹீத்துன் மஹ்லூகாத், எல்லா படைப்பினங்களையும் உள்ளடக்கிறோம். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமானது, நம்மளால் கற்பனை பண்ண முடியாது இந்த அறிவை வைத்து. எனவே அருமைக்குரியவர்களே, அதற்கு தலீல் என்ன? அரிசி வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கம் சொல்கிறோமே, அதுக்கு தலீல் என்ன? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச தலீல். இந்த பள்ளிவாசலில் வந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயத்துல் குர்சி. ஒரு சட்டத்தை சொல்லணும்னு நினச்சேன், வாரம் சொல்லிட்டு வரோம். அங்கே சொன்னாலும் தெரியும். ஜும்மா கொத்துப்பால ஏறின பிறகு நீங்கள் சலாம் கொடுக்கறது, கை கொடுக்கறது நல்லா இருக்குதான்னு கேட்க வேண்டாம். ஏன்னா அது ஜும்மா பாலாயிடும். பார்த்ததுனால நம்ம சொல்கிறோம், தப்பாக நினச்சிடாதீங்க. இந்த மாதிரி உடைய கருத்துக்கெல்லாம் இங்கே தான் சொல்லித்தரப்படும், வேறு எங்கேயும் சொல்லித்தரப்பட மாட்டாது. அதை நம்ம தலைப்பை நோக்கி போயிடுவோம்னு சொல்லுவாங்க. இது நமக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால நமக்கு நன்மை கிடைக்கும். அருமைக்குரியவுல மத்தலீல், அதுக்கு தலீல் என்ன? ஆதாரம் என்ன? அல்லாஹ்வுடைய அரிசி மிக பிரம்மாண்டமானது சொல்றதுக்கு ஆதாரம் என்ன? நீங்க அடிக்கடி ஓதக்கூடிய, நாம் அடிக்கடி ஓதக்கூடிய அந்த ஆயத்துல் குர்சி சொல்லுவோம்ல, அது தொங்க விட்டு பள்ளிவாசல்லையும் சரி, நம்ம நாட்டில் கடையிலையும் சரி, வீட்லையும் சரி, பரக்கத்துக்காண்டி இருக்குது. அது என்னடா கொள்கையை சொல்ல வருது அது தெரியல. அல்லாஹ் சொல்லி காட்டினான், ஒசியா ரொம்ப விசாலமானது, குர்சியு அவனுடைய குர்சினா சிம்மாசனம், குர்சியு அவனுடைய சிம்மாசனம் இருக்கிறது, அஸ்ஸமாவாதி வல் அர்து, வானம் பூமியை உள்ளடக்கிறோம். குர்சி இப்போ அரிசியும் நீங்கள் தனியாக புரியணும், குர்சியும் தனியாக புரியணும். 2 வார்த்தை அல்லாஹ் போட்டிருக்கான். நம்ம நாட்டில் சிலவங்க குர்ஆன் அதிகம் சொல்லிவிட்டு ரெண்டும் ஒன்று தான் அப்படி சொல்கிறாங்க. நம்ம இப்னு அப்பாஸோட பெரிய ஆள் கிடையாது, ரலியல்லாஹு அன்ஹுமா. அவங்க சொல்கிறாங்க, அதாவது குர்சினா என்ன தெரியுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரசூல்லாட்ட பாடம் கட்டுறவங்க, ரசூல்லாவால் பாராட்டப்பட்டவங்க, குர்ஆனுடைய விளக்கத்துக்கு இவர் ரொம்ப தகுதியானவர் என்று பரிமுகமாக பாராட்டம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குர்சி இருக்கிறதே, அந்த குர்சி அல்லாஹ் தஆலா தன்னுடைய பாதங்களை, காலை வைக்கக்கூடிய இடம் தான் குர்சியான். அப்போ அரிசி பற்றி தனியாகிடுச்சு, இது தனியாகிடுச்சு. இப்போ சிலவங்க என்ன போட்டு கொள்கை குழப்பத்தில் கொள்றாங்கன்னா, குர்ஆன் ஹதீஸ் சொல்லிட்டு எப்போ 2 ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. அது அவங்களுடைய கருத்து போயிட்டு போய். இது எல்லாத்தையும் ஏன் சொல்லித்தரேன்னா,
இந்த பையன் இப்படி ஒன் சைடாக பண்ணிட்டு போயிட்டேன்னா மற்ற கருத்தை நான் சொல்லணும்னு என்னடா இவர் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன் ஒன்றுமே தெரியாமல் போயிடும். எதிர்மறையான கருத்தை தெரியணும். அவுக்காவில் இது விஷயமா நிறைய தந்திருக்காங்க. இந்த ஒரு வருஷத்தோடு நின்றுக்கிட்டேன். ஏன்னா இதுவே நமக்கு காமன் நேரம் பத்தாது. அருமைக்குரியவர்களே, அதனால கொள்கைகளோட குழப்பத்தில் நம்ம சிக்கிடக்கூடாது. இது தெரியணும். இது தெரியலாம் என்ன, இது தெரிஞ்சால் அல்லாஹ் தெரிஞ்சுட்டு போகிறோம். இது அமல் இல்லை, அக்கீதா சம்பந்தப்பட்டது, நம்பிக்கை சம்பந்தப்பட்டது, கொள்கை சம்பந்தப்பட்டது என்பதை அதனால தான் தௌஹீதுடைய பாடத்தில் கொண்டு வருவாங்க. அருமைக்குரியவர்களே, ஃபலம் அறிந்து கொள்ளுங்கள், அண்ணா அர்ஷர் ரஹ்மானி, ரஹ்மானுடைய அரிசி இருக்கிற. இப்போ அரபிலே சொல்லிட்டு போகிறேன், அரிசுனா அர்த்தம் சொல்லிட்டேன். அண்ணா அர்ஷர் ரஹ்மானி, ரஹ்மானுடைய அரிசி இருக்கிறது. அல்லதி இஸ்தவா அலை ரப்புனா, நம் ரட்சகன் அல்லாஹ் அதன் மீது அமர்ந்தான். இஸ்தவா அமர்ந்தான். இஸ்திவான் எலீகு பி ஜலாலிஹி, அவன் தகுதிக்கேற்ப எப்படி அமர வேண்டுமோ அமர்ந்தான். அலுமதிஹி, அவனுடைய கண்ணியத்துக்கு எப்படி அமரமோ இருந்தான். அக்பர் மின் அஜல், அல்லாஹ் கம்பீரமானவனான, மகத்தானவனான, பெரியவனான, அவனுக்கு எப்படி அமர்ந்தணுமோ அப்படி உட்காரணுமோ அமர்ந்தான். இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அமர்ந்தான்னு சொன்னால் நம்ம கற்பனைக்கு வந்துடும். ஆனால் உலகத்தில் நம்ம அல்லாவை நம்ம நினைச்ச பார்க்க முடியாது. உலகத்தில் எப்போ அல்லாவை பார்க்க முடியாது, அப்போ அரிசையும் சேர்த்து பார்க்க முடியாது. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், அவனை பார்க்கணும் சொன்னோம். லன்தரானி, நபி அவர்களே மூசாவை ஒரு காலம் என்ன பார்க்க முடியாது. உலகத்தில் மறுமையில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அல்லாஹ் அமர்ந்தான்னு சொன்ன உடனேயே எதிர்க்கு தரப்பில் உள்ளவங்க கொக்கரிக்கிறாங்க. அல்லாஹ் பார்த்தியா நம்மளை மாதிரி ஆக்கிட்டான், இன்னும் வர அமர்ந்தாச்சு, கொண்டு வந்துட்டான், உருவம் கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோன்னா, நாம் சொல்லலை, எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க. நாம் சொல்லலை, எல்லா இமாம்களும் சொன்னாங்க. மனா மலூமுன், என்ன தெரியுமா, நம்ம நாட்டில் நடக்க கூத்து, நம்ம நாட்டில் சிலங்க நடக்கும். தேவைப்பட்டால் இமாம்களை தூக்கி இப்படி வச்சுக்கிறது மடியில், இல்லைன்னா ஒதுக்கி வச்சுக்கிறது. குழு பெரிய பேர் கேட்டால் இமாம். மனா மலூமுன், எல்லாம் அமர்ந்தானா அவங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு அப்படி கற்பனையில் வந்துடும். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா, என்ன நாமும் சொல்கிறோம், வல் கைஃபியத்து மஜ்ஹூலுன், எப்படி அமர்ந்தான் என்பது நமக்கு தெரியாது. அது இந்த அறிவை கொண்டுலாம் பார்க்க முடியாது. வஸ்ஸாலு அன்ஹு பிதாத்துன், இதை பற்றி கேள்வி கேட்குறது பிதாத். பிதாத்துனா என்ன, கூடாது. இதை பற்றி கேட்குறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, சஹாபாக்கள் சொல்லலை, இமாம்கள் சொல்லலை. பிதாத்துன்னு சொன்னால் நூதன இஸ்லாம், இதை பற்றி கேட்கக்கூடாது. ஆனால் வலிமான பிஹி வாஜிபுன், இதை கொண்டு ஈமான் கொள்வது கட்டாய கடமை. காரணம் என்ன, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரத் தஹால அரிசி இருக்குது, அல்லாஹ் அமர்ந்தாண்டு. வலா யதகல்லமூன அன் கைஃபியத்திஹி, இதை பற்றி யாருமே பேசலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோ எப்படி அமர்ந்தான், இப்படி அமர்ந்தானா, அப்படி அமர்ந்தானா, இப்படி காத்துக்கிட்டாங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஹிலாஃபுன் நாஸ் குர்ஆன், அதான் இன்னைக்கு பெரும்பாலான கூட்டங்கள் அரபு நாடு எடுத்துக்கணுன்னா அவங்க தெளிவாக இருக்காங்க. எல்லா அரபிட்டையும் கேட்டால் வழங்கும். இதை பற்றி அவங்களுக்கு குழப்பமே இல்லை. அஜ்னபிக்கு மத்தியில் தான். இந்தியா, தமிழ்நாடு, இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்த மாதிரி அஜ்னபி இடத்துல தான் நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க தானே. ஆனால் இதை மாதிரி அதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அப்படி அர்த்தம் செய்யக்கூடாது, நீங்கள் செய்கிறது பெரிய மகத்தான தப்பு. அர் ரஹ்மானு, ரஹ்மான் என்பவன் அலல் அரிசி, அரிசின் மீது, இஸ்தவா, நம்ம அமர்ந்தான் சொல்கிறோம்ல, அமைந்தான் சொல்கிறோம்ல, அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ் அரிசின் மீது, அரிசினா என்னப்பா, அரிசினா வல்லமை, அரிசினா என்னப்பா, அரிசினா அதிகாரம், அரிசினா என்னப்பா அவனுடைய ஆட்சி, அரிசினா என்னப்பா அவனுடைய பவர், அரிசினா என்னப்பா அவனுடைய சக்தி, அரிசினா என்னப்பா அவனுடைய ஆற்றல். ஆனால் நிறைய ஆயத்துகள் முரண்படும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அரிசின் மீது அமைந்தானா உதாரணம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கும் நம்மளை போய் உதாரணம் காட்டுவாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இப்போ அரிசிலாம் அமரலை, தூக்கம் வந்துடாம ஒரு ஏற்கனவே நல்ல உஷாராக பயணம் பண்ணாலும் தூக்கம் வருது, நம்ம தூங்குறாங்கன்னு சொல்லி தான் சொல்கிறோம். ஒரு நாள் அப்துல் கலாம் தூங்கினார், அப்துல் ரஹ்மான் தூங்கினான்னு சொல்ல முடியாது. ஆனால் பட் என்னன்னு சொன்னேன்னா, இது கொள்கை சம்மந்தப்பட்டது. ஏற்கனவே நம்ம பயணம் ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம், இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். அருமைக்குரியவர்களை, எப்படின்னா இப்போ ஒரு ஆள் இவர் இருக்கிறார், இவர் இப்போ சிம்மாசனத்தில் இல்லை, அவருக்கு என்னப்பா அவர் பெரிய சிம்மாசனத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்படின்னா என்ன, பெரிய உயர்ந்த இதாக இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சொல்லுவேன், உங்களுக்கு என்னங்க எவ்வளோ பெரிய சிம்மாசனத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோமா? அந்த மாதிரி அர்த்தம் வச்சுருக்கோமா? போங்க. அப்படி வச்சுட்டா என்ன பிரச்சனை ஏற்படும் சொன்னா, நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். குர்ஆன் ஹதீஸ் ரீதியா இவங்க ஏன் இப்படி அர்த்தம் செய்யறாங்க தெரியுமா? அல்லாஹ் தூண்ல இருக்கானா,
துரும்புலே இருக்கானா, இப்படியே உம்மா வாப்பா சொல்லி தந்துட்டாங்க. அல்லாஹ் தூண்ல இருக்கானா, துரும்புல இருக்கானா. அதனால வந்து அல்லாஹ் ஆட்சி அது மேலே போட்டான், இந்த அரசு மேலே போட்டான். அப்படி சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கொள்கை என்ன கொள்கை தெரியுமா? என்ன அன்னல்லாஹ மௌஜூதுன் ஃபீ குல்லி மக்கான். எல்லாம் தர்காவாதிகள், எல்லாம் குராஃபிகள், எல்லாம் சுன்னத் ஜமாத். சுன்னத் ஜமாத்துக்கு மாற்றமாக நடக்குது. அன்னல்லாஹ மௌஜூதுன் ஃபீ குல்லி மக்கான். அல்லாஹ் எல்லா இடத்துல இருக்கான்பா. கடைசியில் ஒன்றில் இருக்கான், எண்ணில் இருக்கான். அப்படின்னா தான் அவுலியாவை என்ன செய்ய முடியும்? இருக்கான்னு சொல்ல முடியும். சும்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, உங்களை குழப்பிடுவாங்க. இவர் பயன் பண்ண சரியில்லைன்னு சொல்லிடுவீங்க. என்ன சொல்லணும்? இன்னெல்லாம் மாசாபின். அல்லாஹ் யாரோட இருக்கான்? பொறுமையாரோட இருக்கான். இன்னெல்லாம் மால் முத்தகீன். அல்லாஹ் யாரோட இருக்கான்? முத்தகீனோட இருக்கான். அப்போ உங்கள்கிட்ட உள்ளே வந்துட்டானா இப்படியாக வந்து சொல்லப்படும். ஒனஹனா அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். படரி நரம்பை விட சமீபமாக யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கான். ஆயத்து. அப்போ இப்படி வந்துடும். அப்போ இதுக்கு மேலே அல்லாஹ் இருக்கா? அல்லாஹ் இருக்கான். ஒன்றுலே அல்லாஹ், இல்லை அல்லாஹ். அங்கட எப்படி செய்யணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி இருக்குப்பா. அப்படி தான் என்ன செய்யணும்? அர்த்தம் செய்யணும். அதனால வந்து இங்கே கொள்கை குழப்பத்தை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும். இப்படி யார் வந்து ஈமான் கொண்டிருக்காங்க, நம்பிக்கை வச்சிருக்காங்க, ஈமான நம்பிக்கைங்க, ஏத்துக்காதுன்னு பாத்தியம். அல்லாஹ் வல்லமை தான், அரிசி சொன்னா வல்லமை தான், ஆட்சி தான், அதிகாரம் தான், பவர் தான், ஆட்சியாக அதுக்கு மேலே போட்டுட்டான் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து சரியான நம்பிக்கை இல்லைங்க. இவங்க வழி கெடுக்கக்கூடியவங்க, வழி கெடுத்தவங்க, இவங்க விஜாயத்துவாதிகள், இவங்க அகீதா வந்து மோசமானது, கொள்கை குழப்பத்தில் உள்ளவங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி. அல்லாஹுவை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு தக்கவாறு மதிப்பு கொடுக்கல அல்லாஹ்வுக்கு என்பதை அல்லாஹ் விவரிக்கிறான். இவன் பாருங்க, அர் ரஹ்மான் அல்லாஹ் அரஷஸ்தவா. அல்லாஹ் அரசின் மீது அமர்ந்தான் நம்ம சொல்லிட்டோம். நம்மகிட்ட என்ன எதிர்க்கிறது தெரியுமா? அல்லாஹுக்கு தோற்றத்தை கொடுத்துட்டியா? அல்லாஹுக்கு உருவத்தை கொடுத்துட்டியா? அல்லாஹ் நம்மள மாதிரி ஆக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹுக்குன்னு ஒரு தோற்றம் இருக்குது, யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் சொல்கிறோம் லைச கமிதிரி செய்வோம், என்ன மாதிரி யாரும் கிடையாது, ஏதோ ஒரு தோற்றம் நமக்கு தெரியாது. நான் மறுமையில தான் போய் பார்க்க போகிறோம். எனவே இப்படி யார் அர்த்தம் செஞ்சாங்களோ நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, இவன் மஹாபி, இவன் தர்ஜுமா அப்படி தான் இருக்கும். தர்ஜுமாலாம் ஒழுங்காக தான் இருக்குது. இனி தஃசீர் எடுத்து பாருங்க, இப்னு கஸீர் எடுத்து பாருங்க, தஃசீர் தப்ரி எடுத்து பாருங்க, எல்லாருடைய கருத்தையும் பாருங்க, தஃசீர் குர்துபி எடுத்து பாருங்க, ஆயிரக்கணக்கான தஃசீர் இருக்கு. அவங்களாம் சொன்னதை நம்ம சொல்றோம், நமக்கு வந்து வானத்திலிருந்து ஒன்றும் முளைக்கல. எனவே யார் இந்த தவறான அர்த்தத்தை கொடுத்தாரோ, தஃசீர் செய்தாரோ, எப்படி செய்தாருன்னு சொன்னோன்னா இதெல்லாம் பவரை காட்டுது, ஒரு இதை காட்டுதுன்னு சொன்னவங்க ஹக்கான ஜமாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க சொன்னாலும் பரவாயில்ல. இமாம் அபு ஹனீஃபா சொல்கிறாங்க. இப்போ தான் நான் வந்த பாயிண்ட்டுக்கு. இமாம் அபு ஹனீஃபா சொல்கிறாங்க, ஆனால் மதப் அவரை தானே ஏற்றுக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அதாவது எவனாவது அல்லாஹ் அரிசி மீது இருக்கா எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிட்டேன், தெரியாதுன்னா எல்லாம் மன்னிச்சிடுவான், தெரிஞ்சுக்கிட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அரிசி மீதுக்கு தெரியாது, அரிசினா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொன்னா பக்கத்து கஃபர, அவன் என்ன செஞ்சுட்டான்? காஃபிர் ஆகிட்டாங்கிறாங்க. நம்ம தான் சொல்கிறோம், இமாம் சொல்கிறாங்க. எனவே அருமைக்குரியவர்களே, ஏன் வந்து அரிசி வந்து ஒரு மெட்டீரியல், அரிசி வந்து இதை மாதிரி ஒரு பொருள் என்னன்னு சொல்கிறான்னு சொன்னா, பெருமானாருடைய ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீண்ட ஹதீஸ், அதில் ஒரு துண்டு தான் வரும். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, மர்மையை பற்றி பேசும்போது பேசுகிறாங்க. அதில் கடைசி ஒரு துண்டு, லா துஹய்யிரூனி அலா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட என்னை சிறந்தவன் என்றோ, அவரை விட தகுதியால் முந்தியவர் என்றோ என்னை சிறப்பாக்கிறாதீங்க. காரணம் என்ன தெரியுமா? மறுமை நாளிலே, மறுமை அந்த நேரத்தில் எல்லோரும் மூச்சையாகி விழுந்துருவாங்க, சுருவூதப்பட்டவனே. ஃபாசாக்கும் என்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானும் அவரோட சேர்ந்து மூச்சையாகி என்ன செஞ்சு விழுந்துருவேன். ஆனால் மூச்சையாகி தெளிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் தெளிஞ்சுக்கணும், மூச்சையாகி தெளிஞ்சிடறாங்க. அவங்க நினைக்கிறாங்களாம், கண்மணி ரசூலுல்லாஹ் ஃபாக்கூன் அவ்வளவு மங்கி, நான் தான் மூச்சையாகி தெளிந்து மயக்கத்திலிருந்து தெளிவுற்று முதல்ல நான் தான் இருக்கேன்னு நினைச்சு பார்த்தா, ஃபைதன் மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் பாத்திஷுன் பிடித்து கொண்டு இருக்காங்க, ஜன்பல் அரிசி, அரிசியுடைய ஓரத்தை பிடிச்சு கொண்டு நிற்கிறாங்க எனக்கு முன்னாலே. அப்போதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலா அதிரி, எனக்கு தெரியாது, அகான ஃபீமா சைக ஃபஆஃபாக கபலி, எனக்கு முன்னாலே மூச்சையாய் அவரு எனக்கு முன்னாலே தெளிவு பெற்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை அவருக்கான வின்மா இஸ்ஸஸ்னல்லாஹ், அல்லாஹ் சிலருக்கு விதி விளக்கிறாங்க, மூச்சாயே விட மாட்டாங்க, அந்த கூட்டத்தில் இருக்காங்களா எனக்கு தெரியல. ஆக என்னை விட என்ன செஞ்சாங்க, முந்தி நின்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரு மெட்டீரியலாக இருந்தால் தானங்க பிடிக்க முடியும்.
ஒரு மெட்டீரியலாக ஒரு பொருளாக இருந்தால் தானே பிடிக்க முடியும். பவர் எப்படி பிடிக்க முடியும்? பெரிய சூனியமா? சக்தி எப்படி பிடிக்க முடியும்? அது முடியாது. அதனால இவ்வளோ ஹதீஸுகளும் நமக்கு விளக்கம் தரும். இன்னும் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன் நபியை பார்த்து சொல்கிறான், மறுமை மன்றத்தை பேசும்போது சொல்லி காட்டுகிறான், நபியே ஒத்தரா நீர் பார்ப்பீர், நாமும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒத்தரல் மலாயிகத்தை மலக்குமார்களை பார்ப்பீர், ஹாஃபீன சூழ்ந்தவர்களாக, மின் ஹவுலில் அரிசி அரிசை சுற்றியுள்ள சூழ்ந்தவர்களாக பார்ப்பீர்கள். அரிசை சுற்றி நிறைய இருக்காங்க, மலக்குமாரும் இருக்காங்க. இஸ்ஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தங்களுடைய இரட்சகனுடைய புகழை கொண்டு அவர் புகழ்ந்து கொண்டே இருக்காங்க. இப்போ மறுமையில இருப்பாங்க, மறுமையை பற்றி பேசுது இருக்காங்க, இறைவனுடைய புகழை கொண்டு புகழ்ந்து கொண்டே இருக்காங்க. இங்கே நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம், இந்த மலக்குமாரை பார்க்குறோம். மலக்குமார் எதை சுற்றி நிற்கிறாங்க? அரசை சுற்றி நிற்கிறாங்க. அப்போ அரசு ஒரு பொருளாக இருந்தால் தான் நிற்க முடியும். அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு புகழ்ந்து கொண்டு இருக்காங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இப்பவும் இது மர்மை மன்றம். நான் முந்தின வசனம். இப்போ நான் சொல்றது, அல்லதீன யஹ்மீலூனல் அர்ஷை சுமந்து கொண்டு இருக்காங்க. உமன் ஹவுலஹு, அதை சுற்றி உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருக்காங்க. பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு புகழ் பாடிக்கொண்டே இருக்காங்க. நீ தூய்மையானவன் அல்லாஹ். வயூமினூன பிஹி, அவனை விசுவாசிக்கிறாங்க. அர்ஷை சுமந்துட்டு என்ன செய்றாங்க தெரியுமா? நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதுக்கு தகுதியானவங்களா? அது தெரியாது. ஒயஸ்தஃபீரூன லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுறாங்க நமக்காண்டி. யார்? அரிசை சுமந்த மாணவர்கள். எனவே அருமைக்குரியவர்களே, இது ஒரு ஆதாரம். அடுத்த ஆதாரம் என்ன தெரியுமா? என்ன மறுமை நாளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் குர்ஆனில், சூரத்துல் ஹாக்கா நினைக்கிறேன். வல் மலக்கு அலா அர்ஜாயிஹா, சில வானவர்கள் ஓரத்திலே நிற்பார்கள். ஆனால் இன்னும் வானவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, யஹ்மீலு அர்ஷ ரப்பிக்க ஃபௌகவும் யௌமைன் சமானியா, 8 சொல்லி காட்டுறான். 8 வானவர்கள் குர்ஆன் ஆயத்து. அவங்களுடைய மேனில அரசு சுமந்து கொண்டு இருப்பாங்களாம். எவ்வளோ பெரிய வசனம்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்குது. இவனை குர்ஆன் ஓதுறதாங்க முக்கியத்துவம் கொடுத்தானோ. குர்ஆனை ஓதுங்க, படிங்கன்னு சொல்லி குர்ஆன் அதை விளங்குறதுல உள்பட விடல. அது நாங்கள் தான். சரி, நீங்களா ஒழுங்காக சொல்லி கொடுக்குறீங்களா? அத்தரை குத்தரை தெரிஞ்சதெல்லாம் தெரியாதெல்லாம் குர்ஆனை ஓதுறது கரெக்டாக இருக்காங்க. அட, இது வாழ்க்கை புத்தகம். நமக்கு தெரியாதான் நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்போம், நம்ம குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய வல்லமை வழங்குவோம். அவன் குதிரத்து என்னன்னு தெரியும். இல்லைனா நம்ம நாட்டில் சும்மாவில் அப்படியே தூக்கி கொண்டு போகிற மாதிரி அது சும்மா போயிட்டு இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இது ஒரு அகீதா சம்மந்தப்பட்ட தலைப்பாக இருக்கிறது. அல்லாஹ் 8 வானவர்கள் சுமக்கிறாங்க அரசை. அது மெட்டீரியலாக இருக்க போய் தாங்க சுமக்க முடியும். அதுபோல் உக்கான அரிசு அலல்மா, அரிசி எங்கே இருக்குது? தண்ணீரில் இருக்குது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டலாம். எனவே இந்த இவைகள்லாம் நமக்கு காட்டுவது அல்லாஹ்வுடைய அரிசை பற்றி, கண்ணியத்தை பற்றி காட்டுது. அல்லாஹ் வானங்கள் பூமி படைப்பதற்கு முன்னாலே படைத்திருக்கிறான் என்பது இது ஒரு பொருள். அதனால இவங்களுக்கு பயம். அரிசின் மீது அல்லாஹ் அமர்ந்தேன்னு சொன்னோன்னா என்ன அது மாதிரி அர்த்தம் செய்ய முடியாது. காரணம் என்னென்னா, நம்ம கொள்கை உடஞ்சி போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழி கொடுத்து நமக்கு ஹிதாயத் தருவானா என கூறி முதல்ல நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத், அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அருமைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பெரும்பாலும் இங்கே எல்லாமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பீங்க, எல்லா தரிசலையும் கலந்து கொள்வீங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபைதா சஅல்துமுல்லாஹ, அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா செஞ்சால், பிரார்த்தனை செஞ்சால், சுருக்கத்தை பற்றி கேட்குறதுக்காக பிரார்த்தனை செஞ்சால், சலூஹு நீங்கள் அவன்கிட்ட கேளுங்க. அல் ஃபிர்தௌஸை கேளுங்க. ஏன் கேட்கணும்? ரசூலுல்லாஹ் நிறைய விளக்கம் சொல்கிறாங்க. அதில் ஒன்று என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்கிறேன். ஓ ஃபௌகஹு, அந்த ஃபிர்தௌஸுக்கு மேலே இருக்கிறது அர்ஷுர் ரஹ்மான். என்ன இருக்குது? ரஹ்மானுடைய அரிசி இருக்குது. அவ்வளோ உயர்ந்தது மேலே. அதனால் அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் நெருங்கினோம் இல்லையா? ஃபிர்தௌஸில் இருந்தால் அதை கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பொருளாக என்ன செய்ய தெரியுது. இன்னும் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வெள்ளம் புகாரில் வர்றது நான் சொல்கிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிசின் மீது மேலே, அரிசிக்கு மேலே எழுதிட்டானா, அதனால தான் நீங்களும் நானும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்ன ரஹ்மதி, என் கருணை, என் இரக்கம், என் அருள், சபகத் கலபி, என் கோபத்தை விட முந்திடுச்சு.
அப்போ அல்லாஹ்வுடைய கோபத்தை விட எது மிஞ்சிட்டு? கருணை இறக்கம். அதனால தான் நம்ம பாவம் செஞ்சனா விட்டுட்டு இருக்கான். இல்லைன்னா அந்த துனியாவை என்னைக்கே முடிச்சு கட்டியிருப்பானே போடுற ஆட்டத்துக்கு. ஆனால் நான் செய்கிற பாவம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் செய்கிற பாவம் எனக்கு தெரியாது. பாவமே அது என்ன பாவம் அப்படின்னு நினச்சிட்டே செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் அரிசின் மேலே இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு. பொருளாக இருந்தால் தானே எழுத முடியும் என்பதை சொல்லி காட்டுவாங்க. ஒன்றை சொல்லி முடிச்சுக்கிறேன். பெருமானார் நீண்ட செய்தியில் கிதாபு தௌஹீதுடைய பாடத்தில் இமாம் புகாரி கொண்டு வருகிறார். சஹீஹுல் புகாரில் வருது. தமிழ்லே இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே ஃபுல்லாக தமிழ் தான் இருக்கும். எனவே வதஹல நாஸ்மின் அஹல் யமன், நீண்ட ஒரு ஹதீஸு. யமன் வாசிகள் ரசூல்லாவை சந்திப்பதற்காக யமன்லேருந்து வராங்க. எப்படி நம்ம சம்பாதிக்கிறதுக்காண்டி குவைத்துக்கு வந்தோமோ ரசூல்லாட்ட வந்து சந்திக்கிறாங்க. எதுக்கு? ஜீனாக்க தஃபக்கஹ ஃபித்தீன், மார்க்கத்தை கற்றுக்கிறதுக்காண்டி யமன்லேருந்து இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு வராங்க. வேறு நோக்கமே இல்லை. இப்போ நம்மளுக்காக சம்பாத்திய நோக்கம் குவைத்துக்கு வந்தா, வேறு எந்த நோக்கமே இல்லை. ஆனால் ஒரு நஸ்ஸாலுக்கான அவ்வல் அம்ரி, ரசூலாட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க. அது ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அருமையான கேள்வி சகோதரர்களே. ஒரு நஸ்ஸாலுக்கான அவ்வல் அம்ரி மாக்கான், அல்லாஹை பற்றி கேட்குறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கான கால கான ரசூல்லா சொல்றாங்க, கான அல்லாஹு வலம் யகுன் ஷையன் கப்லஹு, அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் எப்படி கேட்குறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அவன் வந்து உலகத்தில் அமைந்திருக்கிறான். அதற்கு முன்னால் எதையா படைச்சிருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. வானத்தை பூமியை. கண்மணி ரசூல்லா சொல்கிறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒகான அரிசு அனல் மாய், அல்லாஹு தாலா முதலாக அரிசை படைத்தான், அந்த சிம்மாசனத்தை படைத்தான், அதை தண்ணீரில் வைத்தான். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் குர்ஆனாயத்தும் தெளிவாக சொல்லி காட்டுது. நேரம் இல்லை. சும்ம ஹலகஸ்ஸமாவாதி வல்லரது, பின்பு தான் வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், அவைகள் உள்ள என்னெல்லாம் இருக்குதோ அவை படைத்தான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்திலே என்ன செஞ்சிட்டான்? அரிசா படைச்சிட்டான்னு சொல்லி இவ்வளோ தெளிவாக குர்ஆனும் சுன்னாவும் சஹாபாக்களும் நம்பி 4 இமாம்களும் சொல்லி கூட இந்த கொள்கை குழப்பம் இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ் தான் இவங்களை காப்பாற்றணும், அல்லாஹ் தான் இவங்களுக்கு நேர்வழி காட்டணும் என்ற துவாவோடு இந்த ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.